பவுலுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்றார் என்பதை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சந்தித்த பிரச்சனைகள் பவுலை சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, மனதளவிலே பாதித்தது. உபத்திரவப்பட்ட ஊழியர்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். அதாவது பவுல் எந்தெந்த சூழ்நிலைகள் வழியாக பாதிக்கப்பட்டார் என்று படிப்பது நமக்கு பிரயோஜனமாக அமையும். முதலாவது, பவுலுடைய மனதை பாதித்தது பொறாமை. மக்களுடைய பொறாமை பகையாக மாறியது. விளைவு அது பவுலுடைய மனதை வேதனைப்படுத்தியது. இரண்டாவது, கடந்த 2 வாரங்கள் படிக்கும் போது பகையை குறித்து படித்தோம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் போது ஆண்டவருக்கு எதிராக வாழக்கூடிய மக்கள் நம்மை பகைப்பது இயற்கையான ஒரு காரியம். அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்விதமான பகையை பவுல் சந்தித்தார், பர்னபா சந்தித்தார்னு சொல்லி படிச்சோம். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அறியாமை மற்றும் புரியாமை. அறியாமை மற்றும் புரியாமை, இக்னரன்ஸ் அண்ட் இன்காம்ப்ரிஹென்ஷன் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இக்னரன்ஸ் அறியாமை, இன்காம்ப்ரிஹென்ஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். இந்த பகுதியில மற்றொரு விதமான பிரச்சனையை பவுல் சந்திப்பதை குறித்து நம்ம படிக்கிறோம். அதாவது 2 விதமான பீப்புளை பற்றி படிக்க போறோம். ஒன்று, யூத மக்கள், பவுல் வணங்கின அதே யெகோவாவை தெய்வமாக வணங்கின மக்கள். மற்றொன்று புறஜாதியார். புறஜாதியார்லாம் நம்ம எல்லாருமே புறஜாதியார். யெகோவாவாகிய தேவனை வணங்காதபடிக்கு மற்ற தேவர்களை வணங்கின மக்கள். இந்த 2 மக்கள் மத்தியில ஆண்டவரை குறித்து சரியான அறிவு யாரிடத்துல இல்லைன்னு பாத்தீங்கன்னா, போத் பீப்புள்கிட்ட இல்ல. யூதர்களிடத்திலயும் இல்ல, புறஜாதியார் இடத்துலயும் இல்ல. நம்ம முதல்ல இன்றைக்கு படிப்பது அல்லது கத்தரிசித்தமான வருகிற வாரங்கள்ல எவ்விதமாக யூதர்களுடைய அறியாமை பவுலை பாதித்தது, அவங்களுடைய இக்னரன்ஸ், ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாதது, அதன் அடிப்படையில பவுலை புரிந்து கொள்ளாதது எந்த விதத்திலே பவுலை பாதித்தது என்பதை பற்றி படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்தின் வழியாக பவுல் கடந்து செல்லும் போது எவ்விதமாக அதை கையாண்டார் என்பதை படிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பவுல் இக்கோனியா பட்டணத்துக்கு வருகிறார். இந்த இக்கோனியா எங்க இருக்குன்னா, கலாத்தியா பகுதியில உள்ள ஒரு பட்டணம். கலாத்தியான்ற அந்த ஏரியால, ரீஜன் ஆஃப் கலேஷியா, அந்த கலாத்திய பகுதியில 3 முக்கியமான பட்டணங்கள் இருக்கு. ஒன்று இக்கோனியா, இன்னொன்று லீஸ்திரா, மூன்றாவது தெர்பை. இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை 3 முக்கியமான சிட்டிஸ். அதுல இக்கோனியால பவுல் வருகிறார். பவுலுடைய ஊழிய முறைகளிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எந்த ஊருக்கு போனாலும் ஜெப ஆலயத்துக்கு போய் விடுவார். யூதர்களுடைய ஜெப ஆலயம் என்பது ஒரு சில யூதர்கள் சேர்ந்து யெகோவாவாகிய தேவனை வணங்குவதற்காக கூடி வரக்கூடிய இடம். அந்த ஜெப ஆலயத்துல என்ன பண்ணுவாங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சோம். என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் கூடி தேவனை தொழுது கொள்வார்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பார்கள், பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிப்பார்கள், அதாவது தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து வாசிப்பார்கள், ஆகமங்கள்லிருந்து வாசிப்பார்கள். அங்கு வரக்கூடிய யூத ரபிமார்கள்ல யாராவது ஒருவரை பேசும்படியாக அழைப்பார்கள். பவுல் என்ன செய்கிறார்? பவுல் ஒரு யூத ரபி, பவுல் பரிசேயன். ஆகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பவுல் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். இக்கோனியா பட்டணத்துல பவுலும் சீலாவும் வராங்க. வரும்போது அங்கு அவர்கள் பவுலும் பர்னபாவும் வராங்க. அவர்கள் மத்தியில பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. என்ன கூட்டம்? யூதர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்களும் வராங்க. வரும்போது பவுலுடைய பிரசங்கம் அதே போல பர்னபாவுடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அதாவது இந்த இடத்துல அவர்கள் போதனை செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் போதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
அந்த இதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை லூக்கா என்ன பயன்படுத்துறாருன்னா, திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அவர்கள் புரியக்கூடிய விதத்துல, அவங்க கன்வின்ஸ் ஆகக்கூடிய விதத்துல, அல்லது அவங்களுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வல்லமையோடு, கர்த்தர் கொடுத்த ஞானத்தோடு, கர்த்தர் கொடுத்த தெளிவோடு அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். விளைவு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இவ்விதமாக அறிவிக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, இப்படி அவங்க விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். என்ன நடக்குதுன்னா, பொதுவாவே 2 விதமான விளைவுகள் உண்டு. என்ன நடக்குதுன்னா, 2ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, விசுவாசியாத யூதர்கள். யூதர்களை 2ஆ பிரிக்கிறார் யாரு? லூக்கா. ஏற்கனவே பவுலும் பிரிச்சிருக்கார். என்ன யூதர்கள்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசித்த யூதர்கள். அதே நேரத்துல ஒரு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர், வர இருக்கக்கூடிய மேசியா என்பதை விசுவாசியாத யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? சகோதரருக்கு விரோதமாக, சகோதரர் சொல்லி இந்த இடத்துல மீன் பண்றது பவுல் பர்னபா, இவர்களுக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பி விட்டார்கள். அப்போ வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில உள்ள அந்த லிங்க், தொடர்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள், ஆனால் இந்த யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக தெரிந்தும் நன்றாக அறிந்திருந்தும் கன்வின்சிங்காக செய்தி கேட்ட போதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு விருப்பமற்றவர்கள். இதான் யூதர்களுடைய முக்கியமான பிரச்சனை. பவுல் யூத பின்னணியத்தை சேர்ந்தவர். ஆகவே தெளிவாக பழைய ஏற்பாட்டில் இருந்து வர இருக்கக்கூடிய மேசியா யார் என்பதை வெகு தெளிவாக பிரசங்கிக்கிறார். பின்னாடி நம்ம படிக்கிறோம்ல, அவருடைய நிருபங்கள் எல்லாவற்றிலேயும் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய பரிபூரணம் எல்லாம் விளங்குகிறது என்பதை பற்றி பிரசங்கம் பண்றார். ஆனால் தெளிவாக விசுவாசிக்கத்தக்கதான பிரசங்கத்தை கேட்ட போதும் இந்த யூதர்களுக்கு விசுவாசிக்க மனது இல்லை, அறிந்து கொள்ள மனதில்லை. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, தூங்குகிற மக்களை எழுப்ப முடியும், தூங்குவதை போல நடிக்கக்கூடிய மக்களை எழுப்ப முடியாது. ஒருவேளை அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களையும் இன்றைக்கு ஒப்பிடும் போது, இன்றைக்கு யூதர்கள் அப்படிதான் இருக்காங்க. யூதர்கள்ல மெஜாரிட்டி இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆபிரகாமுடைய சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அவர்கள் புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இதை நம்ம படிக்கும் போது நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கிறிஸ்தவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. நம்ம இருக்கக்கூடிய சர்க்கிள் அப்படிதான் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய சர்க்கிள் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பாத மற்ற மக்கள்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா? அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷத்தை விசுவாசிக்க கூடிய அளவுக்கு பிரசங்கம் பண்ணுனா, அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்கள் புறஜாதியாரை கிளப்பி விட்டார்கள். விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் பகையை உண்டாக்கினார்கள். மறுபடி இந்த பகைன்ற வார்த்தையை படிக்கிறோம் இல்லையா? அதாவது அறியாமை அல்லது அறிந்து கொள்ள விரும்பாமை பகைக்கு நேராக வழி நடத்துகிறது. அவர்கள் போதிக்கிறார்கள், ஆனால் அந்த போதனையை ஏற்றுக்கொள்ள விரும்பாத யூதர்கள், அறியாமையிலே இருந்த யூதர்கள், அறியாமையிலேயே தொடர்ந்த யூதர்கள், மூன்றாவது என்ன செய்யறாங்கன்னா பகைமையை உருவாக்குகிறார்கள். 3ஆவது வசனம் வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு நரேட்டிவ் பேசேஜ் அல்லது ஒரு சம்பவத்தை நாம் வியாக்கியானம் பண்ணும் போது அல்லது சம்பவத்தின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது, அதை இன்டர்பிரட் பண்ணும் போது, அதிலிருந்து ஒரு பேட்டர்னை உருவாக்க கூடாது. ஆதி திருச்சபை இவ்விதமாக பண்ணினார்கள், நாமும் இவ்விதமாக பண்ண வேண்டும், பவுல் இவ்விதமாக பண்ணினார், ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாமே தவிர அதுல இருந்த மாதிரியே அவங்க செஞ்ச மாதிரியே செய்யலோன்னு சொல்லி இல்ல. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம படிக்கிற பகுதிகளையே நீங்க பாத்தீங்கன்னா, பவுல்
ஒவ்வொரு இடத்திலேயும் வெவ்வேறு விதமாக செயல்படுகிறார். அந்த இடத்துல பார்த்தோம், அடிச்சு கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்துருச்சு. ஆனால் பவுல் ஓடவில்லை, அமைதியாக இருக்கிறார். விளைவு, சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல பகை வருகிறது. அறியாமை நிமித்தமாக பகை வரும்போது இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம்ல, பவுல் பர்னபா அங்கே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். they extended their stay there. அவர்கள் தாங்கள் அங்கு தங்குவதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு பவுலும் பர்னபாவும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு போக சொல்லும் போது அவங்க போயிடுறாங்க. இதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 14:6. இவர்கள் அதை அறிந்து லிக்கோவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்? ஓடி போனார்கள் சொல்லி பாக்குறோம். ஆனா 3ஆம் வசனத்துல அவர்கள் அநேக நாள் அங்கே சஞ்சரித்தார்கள். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும்போது, வாழ்க்கையிலே வேதனைகள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது, அந்த உபத்திரவத்தை நாம் எவ்விதமாக கையாளுவதுன்னு சொல்லி பார்க்கும்போது, எவ்விதமாக கையாளுவது, அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலும் பர்னபாவும், பவுலும் சீலாவும் ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல ரொம்ப கவனமா இருந்தாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை அந்த இடத்தை விட்டு போக சொல்ல, அங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப நாள் தங்கி இருக்கிறாங்க. அநேக நாள் சஞ்சரித்துன்னு இருக்கு. டைம் கொடுக்கப்படவே இல்லை. 1 மாதம் இருந்தார்களா, 2 மாதம் இருந்தார்களா, பல மாதங்கள் இருந்தார்களா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் பகை இருக்கக்கூடிய இடத்துல, அறியாமை உள்ள இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உபத்திரவங்கள் மத்தியில, உபத்திரவங்கள் நம்மை பலப்படுத்த வேண்டுமானால் உபத்திரவங்கள் மத்தியில ஓடி போயிடக்கூடாது. மனிதனுடைய இயற்கையான தன்மை என்னன்னா, ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல, பர்னபா அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி உபத்திரவத்தின் மத்தியில், அறியாமையின் மத்தியில், பகைமை மத்தியில் அநேக நாள் அங்கே வாழ்ந்தார்கள். சஞ்சரிப்புன்ற வார்த்தைக்கு அங்கே வாழ்ந்தார்கள். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இரண்டாவது, கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருக்காக காரியங்களை அவர்கள் செய்தார்கள். முதலாவது, கர்த்தருடைய சித்தத்தை செய்தார்கள். இரண்டாவது, கர்த்தரை முன்னிறுத்தி தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அப்போ பவுலும் பர்னபாவும் அங்கே இருந்து போதனை செய்த அந்த ஊழியத்துடைய மோட்டிவேஷன், ஊழியத்துடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் அதை கர்த்தருக்கென்று செய்தார்கள். அப்போ வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் நமக்கு வரும். பிரச்சனைகள் மத்தியில அந்த பிரச்சனைகள் ஒரு காரியத்தை இனம் காட்டி கொடுத்து விடும். என்னன்னா, நானும் நீங்களும் எதுக்காக இந்த காரியத்தை செய்யறோம்? ஒன்று, என்னுடைய சுய திருப்திக்காக, சுய நலனுக்காக, சுய மகிமைக்காக நான் காரியங்களை செய்யறேனா, அல்லது ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறேனா? இந்த இடத்துல ஃபார் த சேக் ஆஃப் காட், தேவனுடைய நிமித்தமாக, தேவனை முன்னிட்டு அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். முதலாவது, ஆண்டவருடைய சித்தம். இரண்டாவது, ஆண்டவர் நிமித்தம். the reason is God himself. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், நான் ஏன் இந்த காரியத்தை செய்கிறேன் என்பதை குறித்த தெளிவு எனக்குள்ள இருக்கணும். எதுக்காக இப்படி செய்யறேன்? ஏன் என்ன பகைக்கிறாங்க? ஏன் அநேக காரியங்களை செய்யறாங்க? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. நான் செய்வது கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தர் நிமித்தம் செய்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது நாம் எளிதாக சோர்ந்து போக மாட்டோம். அப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது, கர்த்தரை முன்னிறுத்தி ஊழியம் செய்யும் போது, கர்த்தரை மையப்படுத்தி ஊழியம் செய்யும் போது பிரச்சனை வராதா? பிரச்சனை வரும். பழைய ஏற்பாட்டுல இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்
நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா நெகேமியா. நெகேமியா எங்க இருக்கிறாருன்னா சூசான் அரண்மனையில இருக்கிறார். ஒருவேளை எஸ்தருடைய வளர்ப்பு மகனா இருக்கலாம்னு சொல்லி வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? ராஜாவுக்கு பானபாத்திரக்காரரா இருந்தார். அதுல நம்ம போறது இல்லை. நீங்க நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த நெகேமியா தன்னுடைய சொந்த மக்களை குறித்து பாரப்பட்டார். சொந்த மக்கள் எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்காங்க, பல மைல் தூரத்துல இருக்காங்க. எருசலேமுடைய மதில்கள் இடிக்கப்பட்டது. எருசலேம் நகரம் தீக்கிரையாகி கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான வேதனையை அனுபவிக்கிறார்கள் என்ற செய்தி ஆனாவி மூலமாக, அவருடைய சகோதரர் மூலமாக அரண்மனைக்கு நெகேமியா இடத்துல வருகிறது. விளைவு என்ன தெரியுமா? முதல் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, நெகேமியா உட்கார்ந்து அழுது உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். விளைவு, தேவனுடைய சித்தத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். உடனே நெகேமியா இங்கிருந்து கிளம்பி போறார். கிளம்பி அங்க போய் நெகேமியா எருசலேமுடைய கவர்னராக அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் மூலமாக நியமிக்கப்பட்டவர். அங்க போய் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, எங்கெல்லாம் ஆண்டவர் நிமித்தமாக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அங்க பகைமை வரும், பிரச்சனை வரும். பிசாசு சும்மா இருக்க மாட்டான். பவுலுக்கும் உபத்திரவம் உண்டு, நெகேமியாவுக்கும் உபத்திரவம் உண்டு. அப்படி உபத்திரவம் வரும்போது நெகேமியா என்ன பண்றாருன்றது 2 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். நீங்க நேரம் இருக்கும்போது மற்ற வசனங்களை வாசிங்க. நெகேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நெகேமியாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எவ்வளவு அழகான ஜெபம் இல்லையா? இந்த ஜனங்கள் நான் செய்த காரியத்தை மறந்து விட்டார்கள். இந்த ஜனங்கள் இவர்கள் மீது எவ்வளவு அக்கறையோடு அரண்மனை வாழ்க்கையை விட்டு விட்டு இவர்களை தேடி வந்து இவர்கள் மத்தியில் இருந்து இவர்களுடைய நன்மைக்காக நான் பாடுபட்டேனே, எல்லாவற்றையும் இவங்க மறந்துடுறாங்க ஆண்டவரே சொல்லி அவர் புலம்புல. அவர் செஞ்சது என்னன்னா, எல்லாவற்றையும் செஞ்சுட்டு, ஆண்டவரே என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். ஆண்டவரே நீங்க பாத்துக்கிறீங்க, நான் எதற்காக செஞ்சேன்னு நமக்கு தெரியும், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு செய்கிறேன் என்பது நமக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரே, இந்த மனிதர்களிடத்திலிருந்து பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை, நீர் பார்த்து கொள்ளும் என்று கர்த்தர் நிமித்தமாக கர்த்தருடைய சித்தத்தை நெகேமியா நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்மை சுற்றி எதிர்ப்புகள் வரும்போது, பகைமை வரும்போது, அறியாமை நிமித்தமாக மக்கள் நம்மை பகைக்கும் போது இவ்விதமாக நம்ம ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நிமித்தம் அதே நெகேமியால இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 6:14. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவாதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார்ல. சன்பல்லாத் யாரு? சன்பல்லாத்தா சமாரியாவுடைய கவர்னர். தொபியா யார்? டிரான்ஸ் யோர்தானுக்கு அப்புறத்திலே உள்ள பகுதியுடைய கவர்னர். அவர்கள் ஒரு பொய் தீர்க்கதரிசியானவளையும் பயன்படுத்தி நெகேமியாவையும் ஜனங்களையும் பயமுறுத்த முயற்சி எடுக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக பகைமையை தூண்டி விடுகிறார்கள். அதை பார்த்து நெகேமியா சோர்ந்து விடவில்லை. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் அந்த தீர்க்கதரிசி ஆனவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து அவர் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறார். மறக்க முடியாத சரித்திர நாயனாக மாறிவிட்டார். ஒரு தேவனுடைய மனிதர் நெகேமியாவை குறித்து இவ்விதமாக எழுதுகிறார். நெகேமியா அவர் பண்ணின ஜெபத்திற்கு அவரே பதிலாக மாறிவிட்டார். இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்ல? பொதுவா நம்ம ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் வேறு யார் மூலமாவது, வேறு எந்த சூழ்நிலை மூலமாவது கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனா நெகேமியா எருசலேமுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் நெகேமியாவை எருசலேமின் தேவையை சந்திப்பதற்கு பயன்படுத்துகிறார். அப்போ மறுபடியும் நம்ம அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துக்கு வரலாம். பவுல் சந்தித்த உபத்திரவம் அறியாமையினாலே
யூதர்கள் பவுலுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் புரியக்கூடிய அளவுக்கு, விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணின போதும் அதை விரும்பவில்லை. விளைவு, அவர்கள் பகைமையை தாங்களும் உருவாக்கி புறஜாதியாரை கிளப்பிவிட்டு பவுலுக்கு எதிராக, பர்னபாவுக்கு எதிராக பகையை உண்டாக்குறாங்க. ஆனா அதை பார்த்து பயந்து ஓடிவிடவில்லை. பவுலும் பர்னபாவும் அங்கே நீண்ட நாள் தங்குகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி அங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் கர்த்தர் நிமித்தமாக தைரியமாக செயல்பட்டார்கள். மறுபடியும் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. 14:3. அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதனம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இவ்வளவு அழகா போட்டிருக்குல்ல. கர்த்தர் நிமித்தமாக செயல்படும் போது கர்த்தருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தருடைய வல்லமையை கொடுக்கிறார், கர்த்தருடைய தைரியத்தை கொடுக்கிறார். ஆகவே எதிரிகளை பார்த்து பயந்து விடாதபடிக்கு பவுலும் பர்னபாவும் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இது மனிதனுடைய பங்கு. இவ்விதமாக எதிர்ப்புகளுக்கு பயப்படாதபடிக்கு பவுலும் பர்னபாவும் செயல்படும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக, அவர்கள் போதித்த வசனம் கர்த்தருடைய வசனம் என்பதற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையினாலே செய்யப்படும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஆனால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பவுல் முக்கியப்படுத்தவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வசனத்தை முக்கியப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவர்களுடைய அறியாமையில் இருந்து யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்பவராக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அறியாமையில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கிருபை உள்ள வசனத்தை தொடர்ந்து அவர்கள் போதித்தார்கள். என்ன நடக்குது? அதோட முடியல. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களையும் அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில், இவர்கள் அதை அறிந்து லிக்கோவானியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அநேக நாள் சென்று போனது, பிரச்சனை முடிந்து விட்டதுன்னு யோசித்தா பிரச்சனை என்ன செய்யல? முடியல. பகை உள்ள இருந்துட்டே தான் இருக்கு, அறியாம இருந்து கொண்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னா, இவங்களை எதிர்த்து பார்த்தாங்க, இவங்க ஒன்னும் அசைற மாதிரி இல்லை. இவங்க தேவனுடைய வழிநடத்தல் படி அநேக நாள் தங்கியிருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாங்க, தேவனை முன்னிட்டு தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை என்ன பண்றோம்? இதனுடைய விளைவு ஜனக்கூட்டம் 2ஆக பிரிந்து விட்டது. அதனால அவசரத்தை அப்படியே பாருங்க. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார். 2 குரூப்பா பிரிவு. சில நேரங்கள்ல கூட நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டவருக்காக வாழும் போது, ஒரு இடத்துல ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஒரு காலேஜா இருக்கலாம், ஒரு ஹாஸ்டலா இருக்கலாம், ஒரு கிளாஸா இருக்கலாம், சொல்லிடுறாங்கல்ல, நீங்க ஒரு கூட்டத்தை உங்களுக்காக சேர்த்துடுறீங்க, நீங்க எங்க மத்தியில பிரிவை உண்டாக்கிடுறீங்க. அதாவது ஜபக்குழுக்கெல்லாம் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப், அல்லது கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கீங்க, அல்லது கடவுள்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிவு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. பவுலுக்கென்று கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட யூதர்கள் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்துட்டாங்க. ஆனா அடுத்த குரூப் அவர்களை விட்டு பிரிந்து போயிருக்கு. அப்போ அறியாமையிலே தொடரக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பவுலை பர்னபாவை அவமானப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். 5ஆம் வசனம், அவமானப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள், கல்லெறிய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு புறஜாதியாரையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அதிகாரிகளையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அப்போ தொடர்ந்து அறியாமையிலே வாழக்கூடிய மக்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறார்கள். பவுல் ஜெபித்திருப்பார், ஆனால் எதிர்ப்பு தொடர்கிறது. விளைவு என்னன்னா, அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேற இடத்துக்கு போயிடுறாங்க. சரி, அப்போ இந்த அறியாமைக்கும் பகைக்கும் தொடர்பு உண்டா? இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் சொல்லி ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு தொடர்ந்து இந்த பகுதியை படிக்கலாம்.
யோவான் எழுதிய நற்செய்தி நூல், யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15 18 முதல் 21 வரைக்கும் வாசிங்க. யோவான் 15 18 முதல் 21 வரை. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கைக்கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். இந்த வசனங்கள்ல நடக்க போகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக சீஷர்களிடத்துல போதித்திருக்கிறார். என்ன போதித்திருக்கிறார்? உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஏன் பகைக்கிறார்கள்? அவர்கள் என்னை பகைக்கிறார்கள், என்னை அறியவில்லை, ஆகவே அவர்கள் உங்களை பகைக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை யாராவது சோர்ந்து போயிருக்கீங்களா? உபத்திரவங்கள் வரும்போது, பகை வரும்போது, நான் தெளிவா சொல்லிக் கொடுக்கும் போது அறியாமையிலேயே தொடர்கிறார்கள், ஏன் பகைக்கிறார்கள் யோசித்தோன்னா, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என்னை பகைப்பார்களானால் உங்களையும் பகைப்பார்கள், என்னுடைய வசனத்தை கை கொள்வார்களானால் உங்களுடைய வசனத்தையும் கை கொள்வார்கள். ரெண்டு பிரிவாக பிரிக்கிறார். ஒன்று வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டு அறியாமையிலிருந்து வெளியே வரக்கூடிய மக்கள். அதே நேரத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அறியாமையிலேயே தொடர்ந்து வாழ்ந்து யார் வசனத்தை போதிக்கிறார்களோ, யார் சத்தியத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை எதிர்க்கக்கூடிய மக்கள். இன்னும் அதே யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல இன்னும் இயேசு கிறிஸ்துவுடைய இன்னும் ஒரு சில வார்த்தைகளை படிக்கலாம். 8வது அதிகாரம், யோவான் 8:43 வாசிங்க. 43 வாசிங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனநில்லாது இருக்கிறதினால் அல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். எதை சொல்லிட்டாரு? நீங்கள் ஏன் என் வசனத்தை அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் இக்னரண்டா இருக்கீங்க? ஏன் அறியாமையிலே இருக்கீங்க? இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அறிந்து கொள்ளாம இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதினால் அல்லவா. They are not having interest at all. அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை, புரிந்து கொள்ள விருப்பம் இல்லை, தங்களுடைய அறியாமையை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லை. ஆகவே அவர்கள் அவ்விதமாக இருந்தார்கள். யாருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது? இயேசு கிறிஸ்து பேசும்போதே அதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாத யூதர்கள். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்டு மேசியாவை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாத மக்கள். அப்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தையே கேட்கிற அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, நானும் நீங்களும் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சில ஆட்கள் கேட்கலன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அல்லது நம்மை பகைக்கும் போது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய அறியாமையிலே தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது யூதர்களுடைய முக்கியமான பிரச்சனை. அதே இதுல யோவான்ல 3வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3:10. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யார் இடத்துல பேசுறாரு? நிக்கோதேமு கிட்ட பேசுறாரு. நிக்கோதேமு ஒரு பரிசேயன். நிக்கோதேமு இஸ்ரவேலிலே போதகன், மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாராட்டி பேசுகிறார். உண்மையான தேவையோடு ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வரார். வரும்போது இயேசு கிறிஸ்து அவரிடத்துல பேசுறார். என்ன பேசுகிறார்? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்லி பேசுறார். பேசின உடனே அது நிக்கோதேமுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஆண்டவரே, வயதான காலத்துல என்னுடைய தாயின் வயிற்றுல மறுபடியும் நான் கருவாக உருவாகி எப்படி பிறக்க முடியும்னு சொல்லி கேட்கிறார். உடனே ஆண்டவர், மாம்சத்தினாலே பிறப்பதுனா என்ன, ஆவியினாலே பிறப்பதுனா என்ன, உலக பிரகாரமான பிறப்புனா என்ன, அது ஜலத்தினாலே பிறப்பது, ஆவிக்குரிய விதத்துல பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது எல்லாம் சொல்லிட்டு நிக்கோதேமுவை பார்த்து சொல்லும் போது, இஸ்ரவேலில் நீ போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயான்னு சொல்லி சொல்றார். அதாவது இது அவனை குற்றப்படுத்துவதற்காக சொல்லிய வார்த்தை அல்ல.
நீ அறிந்து கொள்வதற்கு மனம் இல்லாம இருக்கேன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. அவருடைய இக்னரன்ஸ கடவுள் உணர்த்துறார். ஆனால் நிக்கோதேமு தன்னுடைய அறியாமையிலே தொடரவே இல்லை. நிக்கோதேமு யூதர். ஆனால் வருகிற நாட்கள்ல அவர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அறிந்து கொண்டு, கடைசியா படிக்கிறோம், நிக்கோதேமு வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துகிறார். அதை நம்ம பின்னாடி என்ன செய்யறோம் படிக்கிறோம். அப்போ ரெண்டு விதமான மக்கள். ஒன்று வேண்டுமென்றே புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள விரும்பாத மக்கள். இன்னொன்று அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம். யோவான் 16வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். வசனங்களை பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்லியிருப்பார்ல. சீஷர்களை பார்த்து சொல்லும் போது, ஜெப ஆலயங்களுக்கு உங்களை புறம்பாக்கிடுவாங்க. யார்? மேசியாவாகிய தேவன் வந்து வாசம் பண்ணின பிரசங்கம் பண்ண அந்த ஜெப ஆலயங்களுக்கு உங்களை நீக்கிடுவாங்க. பிதாவாகிய தேவனை நம்பக்கூடிய அந்த ஜெப ஆலயத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாதபடினாலே வெளித்தள்ளிடுவாங்க. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பயங்கரம் இல்ல? அதாவது அவர்கள் செய்வது கர்த்தருக்கு எதிரான காரியம். ஆனால் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? தாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டு கர்த்தருக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள். இதுக்கு காரணம் 3ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் பிதாவையும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, என்னையும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. விளைவு உங்களுக்கு இவைகளை செய்வார்கள். செய்தார்களா? செஞ்சாங்க இல்லையா? செய்தார்கள். பிதாவை அறிந்து கொள்ளவில்லை, குமாரனை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை அவர்கள் எதிர்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை வேதனைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை கொலை செய்தார்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். அறியாமையிலே மக்கள் இருக்காங்கன்னா அவர்களுடைய சுய சித்தம் அங்கே செயல்படுகிறது. அவர்களாக மனம் முவந்து தங்களுடைய அறியாமையிலே தொடர வேண்டும் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் ஒரு கூட்டம் அறியாமையிலிருந்து வெளியே வர வேண்டும் சொல்லி இருக்காங்க. அப்ப அந்த அறியாமையிலே தொடரக்கூடிய மக்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய புரியாமையுடைய விளைவு பகைமை. பகைமையுடைய விளைவு அவர்கள் நம்மை அவமானப்படுத்த விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு படி மேல போய் கொலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். விளைவு என்னன்னா, இவங்க அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஆண்டவர் என்ன சொன்னார்? எங்க அறிந்து கொள்ள விரும்பவில்லையோ, நீங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷத்துக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறார்களோ அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க? உங்களுடைய காலை இருக்கக்கூடிய தூசியை தட்டிட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க? போயிட்டு 7ஆம் வசனத்துல அவர்கள் அந்த லிக்கோனியா பகுதிக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். சுவிசேஷ பணி தொடர்ந்து முன்னேறுகிறது. சரி, இவ்விதமாக அறியாமையின் வழியாக கடந்து சென்ற யூதர்கள் அதை ஆண்டவருடைய சீஷனாகிய ஆண்டவருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்விதமாக கையாண்டான்னு படிக்க போறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து படிக்க போறது மற்ற மக்கள், அதாவது புறஜாதியார். யெகோவாவாகிய தெய்வத்தை கடவுளாக வணங்காத மக்கள் எவ்விதமாக அறியாமையினாலே பவுலை கஷ்டப்படுத்தினாங்கன்னு படிக்க போறோம். அதை பின்னாடி படிக்கலாம். அதுக்கு முன்னாடி பவுல் இந்த சூழ்நிலையை எவ்விதமாக கையாண்டார் சொல்லி மற்ற இடங்கள்ல இருந்து ஒரு சில வசனங்கள் எடுத்து படிக்கலாம். 1 தீமோத்தேயு, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து தீமோத்தேயுக்கு எழுதும் போது, எபேசு சபையில் இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு, முக்கியமான பொறுப்புல இருக்க தீமோத்தேயுக்கு எழுதும் போது அப்படியே டைரக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிகாஸ் ஐ டிட் இட் ignorantly in unbelief. நான்
அறியாமையினாலே இப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். பவுல் யோசித்த காரியம், யூதர்கள் எவ்விதமாக அறியாமையினாலே செயல்பட்டார்களோ அவ்விதமாக நானும் அப்படிதான் இருந்தேன். நானும் அறியாமல் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டேன்னு சொல்லி தெளிவாக தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவர் எழுதுகிறார். அப்போ நம்ம ஒரு காரியத்தை மறந்து போய்விடக்கூடாது. அறியாமை நிமித்தமாக புரியாமை வரும். புரியாமை நிமித்தமாக பகைமை நம்மை தாக்கும் போது நம்ம யோசிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, நானும் நீங்களும் எப்படி இருந்தோன்றதை யோசித்து பார்க்கணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்பி ஏற்றுக்கொள்ளாம நம்ம வாழ்ந்திருப்போம்னா நம்ம லைஃப் நம்ம எதிர்க்கக்கூடிய மக்களை விட மோசமா இருந்திருக்கோம்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே பாதையில தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மாற்றி இருக்கிறார், நமக்கு நம்முடைய அறிவு கண்களை திறந்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாக இருக்கிறோம். இப்போ பவுல் செல்லுகிற இடங்களெல்லாம் இந்த மக்களை பகைக்காமல் இருந்ததற்கு காரணம், அவர்களிடத்துல பொறுமையாக சுவிசேஷத்தை அறிவித்ததற்கு காரணம், கர்த்தரை முன்னிட்டு சுவிசேஷத்தை தைரியத்தோடு அவர்களுக்கு அறிவித்த காரணம், தன்னுடைய பழைய நிலைமையை பவுல் நன்றாக அறிந்திருந்தார். அநேக நேரங்களில் நம்ம அதை மறந்துடுவோம். யாராவது நம்மளை எதிர்க்கும் போது என்ன காரணத்தால அவங்க எதிர்க்கிறாங்கன்னு யோசிக்கவே மாட்டோம். இல்ல, பிசாசு தான் எல்லா காரியத்தையும் செய்யறான், நம்மளை போட்டு பாடாப்படுத்துறாங்க, ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக செயல்படும் சொல்லி ஈஸியா சொல்லிடுவோம். அப்படி இல்லை. கொஞ்சம் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில அதே தப்பு இருந்துச்சான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக எப்படி இருந்தோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, நாமும் அறியாமல் இருந்தோம், ஆகவே அவ்விதமாக செயல்பட்டோம். அவர்களும் அறியாமையிலே இருக்கிறார்கள், ஆகவே அவ்விதமாக செயல்படுகிறார்கள் என்ற தீர்மானத்துக்கு நம்ம வர முடியும். இது பவுல் தன்னுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மனிதர்களை பார்ப்பது, அறியாமையை பார்ப்பது. இன்னும் பவுல் அடுத்த படிக்கு என்ன எழுதுறாருன்னா, நிறைய வசனங்கள் நம்முடைய இதயத்தை அசைக்கிறது. பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ரோமர் 9வது அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தெளிவாக எழுதுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்ன அதே பவுல் ரோமாபுரியில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் போது தெளிவா என்ன எழுதுறா தெரியுமா? 2 வார்த்தைகளை பயன்படுத்துறார். மிகுந்த துக்கம் எனக்கு உண்டாயிருக்கிறது, மிகுந்த இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. உள்ளத்திலே ஒரு பெரிய துக்கம், உள்ளத்திலே இடைவிடாத மனவேதனை, அதாவது எடுத்து விட முடியாத மனவேதனை, தொடர்ந்து என்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. என்னுடைய கான்சியன்ஸை போட்டு பாடப்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி என்ன பவுல வேதனைப்படுத்துச்சு? பவுலுடைய பாடுகள், பவுலுடைய உபத்திரவத்தை பற்றி படிக்கிறோம்ல, என்ன காரியம் வேதனையாக இருந்தது? 2வது வசனம் வாசிங்க. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க 4வது வசனம் வரைக்கும். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். போதுமா? இந்த வசனங்கள் எதுடைய தொடர்ச்சியா வருதுன்னா, ஏற்கனவே ரோமர் 8 அதிகாரங்கள் பவுல் எழுதியிருக்காரு. அந்த 7 அதிகாரங்கள்ல நீங்க படிச்சு பார்க்கும்போது எவ்விதமாக யூதர்கள் மேசியாவை தங்களுடைய அறியாமையினாலே தள்ளினார்கள் என்பதை குறித்து எழுதுறார். அதாவது தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அப்போ பவுல் சொல்றாரு, என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அறிந்து கொள்ளாதது எனக்கு என்ன தெரியுமா செய்கிறது? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் தருகிறது. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில இந்த எதிர்ப்புகள்,
மக்களுடைய அறியாமை, மக்களுடைய பகைமை, இவர்களை அவமானப்படுத்த வேண்டும், கல்லறிய வேண்டும் என்று துடிக்கக்கூடிய மக்கள். இதெல்லாம் பார்த்த உடனே பவுலுக்கு எரிச்சலும் கோபமும் வரவில்லை. அதுக்கு பதிலா என்ன தெரியுமா வருது? பவுல் சொல்லக்கூடிய காரியம், மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. பகை, எதிர்ப்பு, அவமானம், பழி சொற்கள் இவையெல்லாம் பவுலுடைய உள்ளத்தில் இருந்த ஆத்தும பாரமாக வெளிப்படுகிறது. கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அறியாத நம்முடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய அறியாமை நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு எதிராக, தங்களுடைய அறியாமை நிமித்தமாக நமக்கு எதிராக செயல்படும் போது இவ்விதமான ஒரு வேதனை, இவ்விதமான இடைவிடாத வேதனை, மிகுந்த துக்கம் நம்முடைய உள்ளத்துல வருதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அறியாத மக்களுக்காக இவ்விதமாக இருக்காங்களே ஆண்டவரே, என்னுடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள், நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க, ஆனா இவங்க அறியாமையினாலே சங்காரமாகிறார்களேன்னு சொல்லி அவர்களுக்காக வேதனையோடு கண்ணீரோடு கடைசியாக நாம் ஜெபித்தது எப்பொழுது? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எளிதாக குற்றப்படுத்திடலாம், எளிதாக குறை சொல்லிடலாம், எளிதா இவங்கெல்லாம் மோசம், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழிகள், என்னுடைய வீட்டார், என்னுடைய ஊரார், என்னுடைய இந்திய தேசத்தின் மக்கள் இவ்விதமாக அறியாமையினாலே பரிதாபமான நிலைமைக்கு போகும்போது என்னுடைய உள்ளத்திலே மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறதா? நம்ம ஜெபிக்க வேண்டியது இது முக்கியம் இல்லையா? ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் என்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்தட்டும் ஆண்டவரே. அறியாமை, புரியாமையினாலே பகைமை வரும்போது நான் சோர்ந்து விடாதபடிக்கு உம்முடைய துக்கத்தை பெற்று அவர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு செயல்பட எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய குடும்பத்துடைய நிலைமையை குறித்து என்னிடத்துல பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசும்போது அவங்க குடும்பத்துல அவனுடைய சகோதரன் பயங்கர கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வாலிபன், முழு குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வாலிபன். அப்படியே தன்னுடைய சகோதரனை குறித்து சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த ஸ்டூடெண்ட் அழுதுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணே, அங்கிள், எப்படியாவது அவன் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது அவன் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிக வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு தன்னுடைய வேதனையை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் குடும்பத்தை பாதிக்குது, அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் வேதனைப்படுத்துது. ஆனா அதே நேரத்துல நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாதிரி என்னுடைய அண்ணன் ஏற்றுக்கொண்டிருப்பானா இவ்விதமாக செயல்பட மாட்டானேன்னு சொல்லி அந்த வேதனையை அந்த சகோதரி ஆத்தும பாரமாக மாற்றிவிட்டாள். சின்ன பிள்ளைதான். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை குறித்த பாரம் உண்டா? பவுல் அறியாமையின் வழியாக கடந்து சென்ற யூதர்களை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எனக்கு இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது, மிகுந்த துக்கம் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? 2ஆம் வசனத்துல, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். பவுலுடைய கரிசனை முதல் வசனத்திலே வெளிப்படுகிறது. 2வது, பவுலுடைய உண்மை 2ஆம் வசனத்துல வெளிப்படுகிறது. பவுல் ஏதோ நான் கதை விடலன்னு சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சியா இருக்கிறது. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பொய் சொல்ல, ஏன்னா இந்த பாரத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவருக்குள் நான் உண்மையை சொல்லுகிறேன்னு சொல்றேன். இது ஏதோ ஒரு எமோஷனல் இது கிடையாது, என்னுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஃபீலிங். அது போனவொன்னு அப்படியே நோட்டு போயிரும் இல்ல. அவர் சொல்றாரு, அதான் அவர் சொல்லும்போது முதல் வசனத்துல, மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கிறது, இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. உபத்திரவப்பட்ட ஊழியர் சொல்லி பவுலை குறித்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பவுலுடைய உபத்திரவத்தை அப்படியே எடுத்து அதையும் தேவனுடைய திட்டத்திற்குன்னு சொல்லி பவுல் பயன்படுத்துறாரு இல்லையா? என் உள்ளத்துல அதிக வேதனை இருக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்கன்ட்டு அந்த வேதனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த பாரத்தை ஆத்ம பாரமாக எடுத்துக்கொண்டார் பவுல். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பவுல்கிட்ட காணப்பட்ட இந்த கரிசனை இருக்குதா? பவுல்கிட்ட காணப்பட்ட இந்த உண்மை காணப்படுதான்றதை யோசித்து பார்ப்போம். அந்த 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம்ல, எப்படி எழுதுறாரு பாருங்களேன். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, மாம்சத்தின்படி என் இனத்தார்னா பிறப்பின் அடிப்படையில நானும் யூதன், அவனும் யூதன், அவளும் யூதன், யூத பின்னணியத்தை சேர்ந்தவர்கள் அல்லது எபிரேயர்கள், ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள், என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி, மாம்சத்தின்படி சகோதரி, ஆவிக்குரிய விதத்துல இல்ல.
சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? என் சகோதரருக்கு பதிலாக, என் சகோதரிகளுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுலுடைய அர்ப்பணிப்பு நம்மால புரிந்து கொள்ளவே முடியல. மாபெரும் கரிசனை, மாபெரும் கரிசனை. அறியாமை நிமித்தமாக வரக்கூடிய பகை, அறிந்து கொள்ளாமல் தொடர்ந்து தங்களுடைய அறியாமையிலே முன்னேறக்கூடிய மக்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள், அந்த மக்களை குறித்து இவ்விதமாக நம்ம சொல்ல முடியுமா? மோசே இவ்விதமாக ஜெபித்தார், நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஆண்டவரே, இவர்களை ரட்சியும், இவர்களை கொண்டு போடாதையும், அல்லது என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் சொல்லி ஜெபித்தாரு. எவ்வளவு உன்னதமான தலைவர்கள் இல்ல? இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லும் போது, என்னுடைய சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லி சொல்றார். ரோமர் 10வது அதிகாரம், பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசியும். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். பவுல் எத்தனை வசனங்கள்ல தன்னுடைய உள்ளத்தின் வேதனைகளை எழுதுறாரு பாத்தீங்களா? என்ன எழுதுறாரு இந்த இடத்துல? அங்க என்னுடைய சகோதரருக்காக நான் சபிக்கப்பட்டவனாகும்படி விரும்புவேனேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல பவுலுடைய மாபெரும் விண்ணப்பம், பவுல் என்ன ஜெபிக்கிறார் தெரியுதா? அந்த 10வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் அப்படியே பாருங்க. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. மிகுந்த கரிசனை, மன உண்மை, மாபெரும் அக்கறை. அது எதுக்கு நேரா வழி நடத்துது தெரியுமா? மாபெரும் விண்ணப்பத்துக்கு நேரா வழி நடத்துது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய வேதனைகளுக்கு காரணம் நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகள், தனி வாழ்விலே நம்ம கடந்து போகக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அது நம்முடைய உள்ளத்துல வேதனையை ஏற்படுத்துவது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் தேவன் எந்த காரியங்களுக்காக வேதனைப்படுகிறாரோ, அறியாமையினாலே ஜனங்கள் இவ்வளவு மோசமா போறாங்களே, என்னை விட்டு நித்தியமான நரகத்துக்கு நேராக போறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுறாருல, அந்த வேதனையை தன்னுடைய சொந்த வேதனையாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கக்கூடிய மக்கள் வெகு வெகு குறைவு. பவுல் என்ன தெரியுமா செஞ்சாரு? தன்னுடைய மனதிலே வரக்கூடிய வேதனை எல்லாவற்றையும் தேவனுடைய திட்டத்திற்கேற்ப மாற்றிவிட்டார். அவருக்கு அடி பட்டுச்சுனாலும் அந்த அடியையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பயன்படுத்துறார். அவரை தூக்கி அரண்மனையில போட்டாலும், அங்க உள்ள மக்களுக்கு சிறைச்சாலையில போட்டாலும், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அறிவதற்கு அதை பயன்படுத்துறார். அப்போ அறியாமையின் வழியாக பவுலுக்கு எதிர்ப்பு வரும்போது, அறியாமை நிமித்தமாக பகைமை வரும்போது, பவுல் என்ன தெரியுமா சொல்கிறார்? பாரப்படுகிறார், வேதனைப்படுகிறார். தேவனை நோக்கி இவர்களுடைய அறியாமையை விட்டு இவர்கள் திரும்பும்படி இவர்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த அறியாமையில் உள்ள மக்களுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணலாம்ல? கிறிஸ்தவ வட்டாரத்துக்காக எவ்வளவு ஜெபிக்கணும்ல? எப்படி யூதர்கள் தங்களுடைய சுய நீதியின் அடிப்படையில, நாங்க நல்லா தானே இருக்கோம், நாங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொல்லி தங்களை தாங்களே தங்களுடைய பக்தியை நம்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற மாதிரி, இன்னைக்கு நாமினல் கிறிஸ்டியானிட்டி நம்ம மத்தியில எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கு இல்லையா? என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள், என்னுடைய சர்ச்சுக்கு வர்றவங்க, என் குடும்பத்துல என் கூட பிறந்தவங்க, அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய மக்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரம் நமக்குள்ள இருக்குதா? அந்த பாரம் ஜபமாக மாறுகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அறியாமையினாலே பவுலுக்கு விரோதமாக பகைமையை உருவாக்கி பவுலை அவமானப்படுத்த, பவுலை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று துடித்த யூதர்களுக்கு குறித்து பவுலுடைய மனப்பான்மை எப்படி தெரியுமா இருந்துச்சு? எனக்கு இடைவிடாமல் வேதனை இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக மன உண்மையை சொல்றேன்னு சொல்லி சொல்றேன். அதே போல நான் தொடர்ந்து
தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்னன்னா, என்னுடைய சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதே பவுலுடைய ஜெபம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய பாரம் எப்படி இருக்கின்றதை யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எங்க இருந்திருக்கோம்? முன்பு அறியாமையினாலே நான் அப்படி செய்தேன், ஆனால் கிருபை பெற்றேன். பவுல் ஒவ்வொரு முறை தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது தான் கிறிஸ்தவத்தை பாடுபடுத்தினது, எப்படி ஸ்தேவான் துடிதுடித்து சாகும்போது பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தியிருப்பார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மளை ரட்சித்தாரே. ஏதோ நம்ம அறிவுள்ளவர்கள் ஞானவான்கள் என்பதால் அவருடைய கிருபை, அதனாலே அவர் நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவு கண்களை திறந்திருக்கார். ஆண்டவரே, உம்மை போல பார்க்க எனக்கு கிருபை தார். என்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட உளையான ஸ்டேட்ல இருந்து என்னை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாவியாகி என்னை மன்னித்தீரே. ஆகவே என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை நீ மன்னிப்பீர், மாற்றுவீர் என்ற நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாரத்தை எனக்கு தாங்க. ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக மன்றாடி ஜெபித்த மாதிரி ஆண்டவரே, நான் இன்னும் உடைய சமூகத்துல நிற்க என்னுடைய ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளுக்காக பாரப்பட கிருபை தாரும். என்னுடைய உள்ளத்தின் வேதனை உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை வேதனைப்படுத்திடும் ஆண்டவரே. உலக மக்கள் மாதிரி எனக்காகவே அழுது கொண்டிராதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழ கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இடைவிடாமல் பண்ணக்கூடிய விண்ணப்பம் என்ன? நம்முடைய சொந்த பலத்தாலே எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டுமானால் அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, முழங்கால போராட, என்னுடைய தேசம் சந்திக்கப்பட, என்னுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரை அறிந்து கொள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? அறியாமையை, அதன் மூலமாக வந்த உபத்திரவத்தை பவுல் எவ்விதமாக கையாண்டான்னு படிச்சோம் இல்லையா? நம்மிலே யாரிடத்திலாவது பரிசுத்த ஆவியானவர் பேசியிருப்பார். ஆனால் சுருக்கமாக கேட்ட செய்தியின் அடிப்படையில நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம், விஸ்தரிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பவுலடியார்களைப் போல சுவாமி நாங்களும் செபிக்க எங்களுக்கு நீர் உதவி தாரும் சுவாமி. எங்களோடு கூட பிறந்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை நீர் தொடும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசம் உண்மை அறியாமல் போய் கொண்டிருக்கிறது ராஜா. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். எங்களோடு வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்க உதவி தாரும் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அந்த எண்ணத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீரே சுவாமி. மிருகமா இருந்த எங்களையும் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு நேராக கொண்டு வந்த தெய்வமே சுவாமி. இந்த ஒவ்வொரு தேசத்தையும், எங்களுடைய இந்திய தேசத்தையும் உங்களுடைய அன்புக்கு நேராக நீர் கொண்டு வரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு சோதனைகள் வரும்பொழுது சுவாமி ஆண்டவரே, அதை நீர் எங்களுக்கு வெற்றியாய் மாற்றி கொடுக்கிறீரே, அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி. ராஜபால் அண்ணனை பலப்படுத்தும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் சுவாமி. உம்முடைய அன்றைய விண்ணப்பத்தின் ஆவியாலே எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.